ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। தோட்டக்கலை பூங்கான்னா என்ன டாட்? அப்படின்னா தோட்டத்துல நிறைய விதவிதமான செடிகளை பார்க்கலாம். அப்புறம் நேர்த்தியான பழங்களையும் பூக்களையும் பார்க்கலாம். எனக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழங்கள் பிடிக்கும். நல்லது, நீங்க ரெண்டுத்தையும் இங்க பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். எவ்வளவு அழகான பூக்கள். டாட், என்ன இங்க ஒரு போட்டோ எடுங்க, நாம அம்மா கிட்ட காட்டுவோம். சரி வா, எடுக்கிறேன். அங்க நில்லு. இது என்ன செடி? பார்க்கிறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு டாட். ஏய், அது ஒரு பேம்பு செடி. ஆனா பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. பூக்கள் இல்ல, பழங்கள் இல்ல, வெறும் கொச்சி மாதிரி ரொம்பவே போரிங்கா இருக்கு. ஆமா டாட், இந்த சாதாரண செடி நம்ம தோட்டத்திலேயே வேஸ்டா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, பசங்க நீங்க அந்த சோகமான சின்ன பேம்பி மாதிரி பேசுறீங்க. சோகமான சின்ன பேம்பியா? அது யாரு? உங்களுக்கு பேம்பிய தெரியாதா? அப்ப இந்த கதைய கேளுங்க. ஸ்டோரிக்கான நேரம். முன்னொரு காலத்துல ஒரு இளம் பேம்பு செடி காட்டுல இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது. மற்ற வயதான பேம்பு செடிகளுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பேம்பின்னு பேரு வச்சாங்க. மத்த எல்லாருக்கும் பேம்பிய பிடிச்சிருந்தாலும் அவ சந்தோஷமாவே இல்ல. என்ன ஆச்சு பேம்பி? நீ ரொம்ப கவலையா இருக்க. ஓ, அப்படி ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ விஷயம் தப்பா இருக்கு. சொல்லு பேம்பி, அத சரி பண்ண முடியுமான்னு பாப்போம். நீங்க சரி பண்ற மாதிரி ப்ராப்ளம் அது கிடையாது. சரி, அது என்னன்னு தான் சொல்ல. நான் உபயோகம் இல்லாதவ. ஓ, ஏன் நீ ஏன் உன்னையே உபயோகம் இல்லைன்னு நினைச்சுக்கிற? நீங்க என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்கிட்ட பூக்களும் இல்ல, பழங்களும் இல்ல. காட்டுல இருக்க மத்த செடிங்கள மாதிரி நான் இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்கு வராங்க. ஆனா என்ன பார்க்க வரதில்ல. இதுதான் உன்னோட ப்ராப்ளமா? என்கிட்ட கிளைகள் கூட இல்ல. நான் சும்மா இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கேன். ஒரே போரிங்கா நேரா வளர்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? நான் உபயோகம் இல்லாதவ. உபயோகம் இல்ல, உபயோகம் இல்ல. ஓகே, உன்னோட வருத்தம் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ நாளைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் காத்துரு. பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வழியா தான் கடந்து போவாங்க. அப்ப நான் உன்கிட்ட ஒன்னு ஷேர் பண்றேன். என்னது அது? நீயே பாப்ப. அந்த பேம்பு வளர்ந்துருக்கிறது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல. ஒவ்வொரு மதிய வேலையிலும் பசங்க அந்த வழியா தான் வீட்டுக்கு திரும்பி போவாங்க. இப்போ பசங்களை பாரு, அதோ வராங்க பாரு. அந்த குழந்தைங்களோட கையில என்ன இருக்குன்னு பாரு. அது புத்தகம். ரொம்ப சரி. அந்த புத்தகம் எப்படி செய்யப்பட்டது தெரியுமா? பேப்பர். அப்புறம் காகிதம் எப்படி செய்யப்படுது? நம்மனால. பேம்பு செடியில இருந்து தான் காகிதம் தயாரிக்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தின மொத்த அறிவும் இந்த புத்தகத்துல தான் இருக்கு. அதத்தான் எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. அப்போ பசங்களுக்கு நம்ம மூலமா தான் அறிவு கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா காகிதங்கள் இல்லாம புத்தகங்கள் கிடையாது. ஏய், அந்த பையனை கொஞ்சம் பாரு. அந்த பையன் கையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுதா? அது ஏதோ ஒரு குச்சி மாதிரி தெரியுது. அது ஒண்ணு ஏதோ ஒரு குச்சி இல்ல, அது புல்லாங்குழல். அதுல இருந்து தான் இசை வரும். வாவ், அந்த இசையை கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜனங்க நம்மள அழகான பர்னிச்சர் செய்யவும் பொருட்களை தயாரிக்கவும் நம்மள பயன்படுத்துறாங்க. நம்மள சாப்பாடா கூட பயன்படுத்துறாங்க. நிஜமாவா? ஆமா பேம்பி. அதனால நம்ம கிட்ட பழங்களும் பூக்களும் இல்லைன்னா என்ன ஆகிட போகுது? நாம பல விதத்துல பயன்படுறோம். இப்ப சொல்லுங்க, பேம்பு செடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ டாட், இது உண்மையிலேயே அற்புதம். இது இவ்வளவு பயனுள்ளதுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல.
ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இயற்கையா இருக்கிற பொருள் எல்லா விதத்திலயும் பயன்படுது. இந்த உலகத்துல எந்த பொருளும் ரீசன் இல்லாம இல்ல. இப்ப போய் நாம வேற செடிகளை பாப்போம்.